எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா வேண்டுகோள், இதை நீங்க தான் அடுத்தடுத்து கொண்டு போகணும். உங்களோட Facebook, உங்களோட வாட்ஸ்அப், இது என்னன்னா உங்களை நம்பி உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இதை நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இது எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும். நன்றி. அதான் சாரி எல்லாம் சொல்லிட்டாரு. இது நான் கதை கேட்கும் போது நினைச்சேன், இது குடும்பத்துக்கான உண்டான கதை அப்படின்றதான் நான் நினைச்சேன். அதே மாதிரி எடுத்தாரு, அதே மாதிரி உங்கள்கிட்ட சேர்த்திருக்காரு. உங்களுக்கும் அது ஏன்னா லாஸ்ட் டைட்டில் கார்டு போடும்போது எல்லாருமே கிளாஸ் பண்ணீங்க. அப்ப அது நாங்க நினைச்ச மாதிரி உங்ககிட்ட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். சார் சொன்ன மாதிரி இது அதான் சின்ன படம். நீங்க போற இடத்துல சொன்னீங்கன்னா போதும், படம் நல்லா இருக்கு அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் சாருக்கு ரொம்ப நன்றி. கவலாத்திரையிடம் ஏன் அப்படின்னா நாங்க வாய்ப்பு தரும்போது சார் சொன்ன மாதிரி இது மிடில் கிளாஸ் தேட்டர் தான். ஏன்னா டிக்கெட் விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும். வாய்ப்பு தரும்போது நாங்க மேக்சிமம் இங்கதான் படம் பார்ப்போம். ரொம்ப நன்றி ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் தான் ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நாங்க உழைச்சோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நாங்க கேள்விப்படும் போது முடிச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. அண்ட் விஸ்வகர்மா பிரதர், உங்களோட தியேட்டருக்கு நாங்க வந்திருக்கோம் டிஎஃப்எஸ் பாக்குறதுக்கு. நிறைய படங்கள் இங்க நாங்க பாத்துருக்கோம். பட் மிடில் கிளாஸ் பாக்குறது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க இப்ப ரெஸ்பான்ஸ் நிறைய படம் நீங்க இங்க பாத்திருக்கீங்க. பட் இன்னைக்கு உங்களுக்கே டிக்கெட்ல நின்றுட்டு தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்டையர் டீம் மிடில் கிளாஸ் நேம் உங்க நெஞ்சிலே சுமந்துட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்டையர் டீம். ஏன்னா இவ்வளவு ஃபேமிலி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை லேடிஸ் இருக்காங்க, அத்தனை பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க, படத்தோட கருத்தை உள்வாங்கி என்ஜாய் பண்றாங்க போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நல்ல நடிகர்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனசு உள்ள ஒருத்தர். ஸோ கண்டிப்பா இன்னும் நிறைய சக்சஸ் வரணும்னா we always love you. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அப்போ கோடங்கண்ணே அவர் ஆக்சுவலா லாஸ்டா தான் ஜாயின் பண்ணாரு கூட. ஆனா உங்களுடைய அப்போ வந்தீங்களா, எப்பதான் பாக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. லாஸ்டா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கவுண்டர் போட்டு பயங்கரமா கிளாஸ் எல்லாம் வாங்குறீங்க ஆடியன்ஸ் கிட்ட, சொல்லுங்க. நான் இப்பதான் இந்த படத்தை பாக்குறேன். நான் பிரீமியர் பிரஸ் எதுவுமே பார்க்கல, வேற ஒரு ஷூட்ல இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எப்படா படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்பயாவது ஒரு தடவை படத்தை போட்டு காட்டுங்கன்னு. எனக்கு காட்டவே இல்லை, ஏன்னு தெரியல. இந்த தடவை நானே எமோஷனாக உட்காந்து பார்த்தேன். நம்ம படம்ங்கிறத தாண்டி, நம்ம நடிச்சிருக்கிறத தாண்டி ஜஸ்ட் வெளியே இருந்து இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்துல வர்ற அவர் வேலராமமூர்த்தி சார் மாதிரி டெல்லி பாபு சாரும் அவர் கண்டிப்பா மேல இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. டைரக்டர் சாருக்கு, முனிஷ்காந்தனுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ முனிஷ்குமார் அவர்கள் ஒரு சின்ன மரியாதை செலுத்துவாங்க. நம்ம முனிஷ்காந்தன் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மிக முக்கியமான தருணம் அது. சோ அதே மாதிரி இப்ப இங்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் இங்க படம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட கருத்துக்களும் நம்மளோட படத்துக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அந்த பின்னாடி முதல்ல இங்க நம்ம அண்ணன் போய் கேட்டாங்க. பேசலாம். வணக்கம். முனிஷ்காந்த்